அடுத்த நன்மையான சகோதரர்களே, நாலாவது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த அத்தியாயம் 3 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை புன்முறுவல் பூத்தவர்களாக, சிரித்தவர்களாக ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கின்ற போது சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இப்போது ஒரு அத்தியாயம் அருளப்பட்டதுன்னு இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டினாங்கன்ற செய்தி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஹைர் அல் கௌசர். கௌசர் என்று சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பொருள் வந்து என்ன? அதிகமான நன்மைகள். இல்லைங்களா? அல் ஹைருல் கசீர், அதிகமான நன்மைகள். அதிகமான நன்மைகளை நபியை நாம் உமக்கு வழங்கினோம். அந்த அதிகமான நன்மைகளில் ஒன்று தான் என்ன? அந்த கௌசர் என்ற தடாகமும். மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழங்குவானே அந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகமும் அது என்ன? அதனுடைய தொலைவு, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம் என்பது என்ன? ஒரு மாத தொலைவு. அதனுடைய அகலம் நீளம் என்பது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க? ஒரு மாதத்துடைய தொலைவு. அதில் வந்து நீரை பருகுவதற்காக அதனுடைய அந்த பாத்திரங்கள் என்ன? நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இருக்கும். நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அது வந்து அதனுடைய அந்த அது வந்து பாலை விட வெண்மையாக, தேனை விட இனிமையாக ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. அதிலிருந்து யார் பருகுவாரோ அவருக்கு தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பு தான் அது. அப்படிப்பட்ட ஒரு ஹைரை அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதருக்கு வழங்கினான். மிஅராஜிலும் ரசூலுல்லாஹ்களுக்கு அது அல்லாஹு தாலா காண்பித்தான். அப்போ எனவே அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்கிறான் என்றால், நபியை நாம் உமக்கு என்ன செய்தோம்? ஹைர்களை வழங்கினோம். இந்த ஹைரெல்லாம் எங்கே தான்? மறுமையில் தான். ரசூலுல்லாஹ்களுக்கு வழங்கப்பட்ட ஹைர்கள் எல்லாம் எங்கே தான்? மறுமையுடைய ஹைர்கள். அதுதான் ஹைர், அதுதான் உண்மையான ஹைர், நிலையான ஹைர். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அப்போ இந்த ஹைர்களை எல்லாம் அல்லாஹ் வழங்கிவிட்டு சொல்கிறான், எனவே நீர் உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் என்ன செய்வீராக? அறுத்து பலியிடுவீராக. அப்போ எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹைர்கள் அது நம்மில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையிலே நிலைத்து இருக்க வேண்டும். அதிலும் இங்கு குறிப்பாக சொல்லப்படுகின்ற இபாதத் என்ன? தொழுகை சொல்லப்படுது. அதே போன்று அறுத்து பலியிடுதல், அது ஒரு வணக்கம், இபாதத். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் அறுத்து பலியிடவே கூடாது. புரியுதா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சில நேரம் பாருங்க, ஏதாவது நோய் வந்தால் நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும், எங்கேயாவது போகிறது. அவன் என்ன சொல்லுவான்? ஒரு கோழி அறுக்க வேண்டும் என்பான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தானுக்கு தான் அவன் அறுக்க சொல்கிறது. அப்போ இது வந்து என்ன? ஷிர்க். எனவே நாம் அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம். நாம் அறுக்க வேண்டியது அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பேரில். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டவர்கள் நாம் சாப்பிடக்கூடாது, அது ஹராம். அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? உண்ணக்கூடாது. அப்போ இந்த இபாதத் தொழுகையோடு இணைத்து சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இங்கு வந்து நபியை கோபிக்க செய்தவன், நபியுடைய எதிரி, நபியை உமது பகைவன், உம்மை கோபிக்க செய்தவன், அவன் தான் யார் என்றால் சந்ததி அற்றவன், அப்தர். அதாவது அப்தர் என்று சொன்னால் அல் மக்தூ மின் குல்லி ஹைர், அவன் எல்லா நன்மைகளை விட்டும் துண்டிக்கப்பட்டவன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அப்தர், சந்ததி அற்றவர்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், நபியாவுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறுபிராயத்திலே மரணித்தன. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆண் பிள்ளைகள் சிறுபிராயத்திலே மரணித்தன. அந்த ஜாஹிலிய சமூகம், அதாவது சந்ததி என்று பார்த்தது எதைத்தான் பார்த்தார்கள்? ஆண் பிள்ளைகளைத்தான் பார்த்தார்கள். பெண் பிள்ளைகளை அவர்கள் பார்க்கவில்லை. அது ஜஹல். அந்த ஜஹல் அப்படி அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தியது. தன்னை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், சந்ததி அற்றவர் என்று தூற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இது கவலை ஏற்படுத்திய போது அல்லாஹ் நபிக்கு ஆறுதலாக கொடுத்த மிகப்பெரிய ஹைர்கள் தான் இவைகள். அப்போ இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய அடுத்த மிக முக்கியமான படிப்பினை என்ன? நாம் சோதனைகளின் போது அல்லாஹ்வுக்காக நாம் பொறுமையை மேற்கொள்ளும் போது அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை, வெகுமதிகளை வழங்குவான். சோதனைகள் தீனுக்காக, எதுக்காக? தீனுக்காக, மார்க்கத்துக்காக நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நாம் அதை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளும் போது, அதை நாம் சகித்து கொள்ளும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்கு நிறைய உயர்ந்த பதவிகளை மறுமையில் வழங்குவான் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அடுத்தது நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது ஒருவருக்கு பிள்ளைகள் என்பது ஏன்? பிள்ளைகள் என்பது அவருடைய பெயரை சொல்ல வேண்டும், அவருடைய புகழை சொல்ல வேண்டும். இங்கு அல்லாஹ்வுடைய தூதரை அதாவது தூற்றி இந்த எதிரிகளை பார்த்தீங்கன்னா சிலருடைய பேர் கூட நமக்கு தெரியாது. அல்லாஹ் பேரே தெரியாமல் அழித்து விட்டான்.
எப்படி அழித்து விட்டான்? பேரே தெரியாமல் அழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆண் குழந்தைகள் சிறுபிராயத்திலே மரணித்தாலும் அவங்களோட பேர் எப்படி இருக்குது? சுப்ஹானல்லாஹ், அது மேலோங்கி புகழ்ந்து எவ்வளவு பெரிய புகழ் அது இருக்குது. எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த புகழையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் தான் அந்த புகழையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியவன். எனவே நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமை மேற்கொள்ளும் போது அல்லாஹ் அதற்கு நிறைய ஹைர்களை வைத்திருக்கிறான் என்பதற்கும் இதில் ஆதாரம் இருக்கிறது.